படத்துல ஹீரோ ஹை ஸ்கூல் படிக்கும்போது யார் அவன் தொடுறானா உங்களோட மெமரிஸ் எல்லாமே வந்து அவனுக்கு தெரியும் அப்படிங்கிற பவர் வந்து தெரிய வருது. இது மூலியமா அவன் வந்து போலீஸ் வேலையில ஜாயின் பண்றான். இதனால அந்த ஊர்ல நடக்கிற கிரைம் எல்லாத்தையுமே அவன் தடுத்து நிறுத்துறான். இதனால ஒரு பெரிய ஃபேமஸான சூப்பர் டிடெக்டிவாவும் ஆகுறான். இவ்வளோ ஃபேமஸா இருக்கிறதுனால இவன் கூட ஒர்க் பண்ற அவங்க ஒரு லேடி வந்து அவங்க பொண்ணை வந்து காமிச்சு இந்த பொண்ணை பத்தி மீட் பண்றத பத்தி பேசுறாங்க. இந்த மாதிரி டைமிங்ல இவர் வந்து ஒரு கிரைம் சீன்ல வந்து ஒருத்தர் அடிச்சிருப்பாரு. அதனால அது வந்து பப்ளிஷ் ஆகி இவரை வந்து வேலையை விட்டு 2 மாசம் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இந்த டைம்ல இந்த லேடி வந்துட்டு என்னோட பொண்ணை காணப்பா, நீங்க தான் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிடெக்டிவ் வந்து கேக்குறாங்க. ஆனா இப்ப எனக்கு வந்து வேலை இல்லமா, எங்களால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்களோட கையை வந்து அவர் டச் பண்ணதுனால அது ஃபிளாஷ் மாதிரி அந்த பொண்ணோட நினைவுகள் இவருக்கு தெரிய வருது. சரி, இதை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டியூட்டில இல்லைன்னா கூட விசாரிக்க வரும்போது இவரோட எதிரி அந்த ஆப்போசிட் டீம் தான் வந்து விசாரிச்சுட்டு இருப்பாங்க. சரி, இவன் கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணி என்ன விசாரிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கலான்னு கை கொடுக்க வரும்போது கை கொடுக்காம தடுத்துறான். இவன் கிட்ட வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு அவனை டச் பண்ண வச்சு அது மூலியமா இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிக்கிறாரு. இதுக்கப்புறம் அந்த பொண்ணை எப்படி காப்பாத்துறது இந்த பிலிமோட ஸ்டோரி.